லாங் ஃப்ராக்கு ஆல்ட்ரேஷனுக்கு வரும்போது இப்போ கஸ்டமர் வந்து உயரம்லாம் சரியாக இருக்குது, அகலம் மட்டும் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கஸ்டமர் ஒல்லியாக கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இந்த பிரச்சனை வரும் ரெடிமேடில் எடுத்தால். அப்போ அகலம் கூட இருக்குன்னா என்ன செய்வோம், இந்த சைடில் பிடிச்சி தைப்போம். ஒரு 2-3 தையல் போட்டு தைப்போம். ஒவ்வொருத்தங்க எங்களுக்குள்ளே துணி இருக்கக்கூடாதுன்னா நம்ம வெட்டி விட்ருவோம். அப்படின்ட்டு தேவையான அளவு மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நம்ம இப்படியும் தைச்சி கொடுக்கலாம். இல்லை நம்ம ஓன் யூஸுக்கு வீட்டுக்கு தேவைனாலும் இப்படி தைச்சி நம்ம குழந்தைங்க கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வெயிட் போட்டோன்னே பிரித்து விட்டுக்கிடலாம். இப்படி ஒரு 3 தையல் போட்டு விட்டுக்கிடலாம். அகலம் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி செய்யலாம். இதே மாதிரி இந்த சைடும் தைச்சிக்கலாம். ஒரே சைடு தைக்கக்கூடாது. பிடிச்சி தைச்சா 2 பக்கமும் ஈக்குவலாக இந்த பக்கம் அதே அளவு சேமாக பிடிச்சி தைச்சிக்கலாம். இப்போ பாடியில் இப்படி தைச்சிட்டோம். பாவாடை பகுதி வந்து பேனல்ஸ் கட்டாக இருக்குதுன்னு வைங்க. இப்படி பேனலாகவே கொடுத்துருக்காங்க, அதாவது பீஸாக தனியாக கட் பண்ண மாதிரி. அப்போ அதுலேயும் நம்ம பிடிச்சி தைக்கணும். அப்போ தான் யூஸ் ஆகும். இல்லைன்னா நம்ம பாடியில் பிடிச்சி தைச்சது யூஸ் ஆகாது. ஏன்னா பாவாடையை பெருசாக்குறதுக்கு துணி வேணும்ல. இதுலேயும் அதிகமாக இருக்கும். அதில் அதிகமாக இருந்தால் இதுலேயும் அதிகமாக இருக்கும். இதில் வந்து 20 இன்ச்சு இருக்குது. நமக்கு தேவை ஒரு 17-18ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த மீதமுள்ள ஒரு 2-3 இன்ச்சை ஈக்குவலாக, அதாவது எத்தனை பேனல் இருக்கோ அதில் ஆஃப் இன்ச்சோ இல்லை கால் இன்ச்சாவோ சேமாக பிடிச்சி தைச்சி விட்டுறணும். எப்படி தைக்கணும்னா, இப்போ உள்பக்கம் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். சாதாரணமாக சுருக்கு வச்ச ஃப்ராக்கோட பாவாடை பகுதினா நம்ம இடுப்போட அளவை குறைச்சி சுருக்க நெருக்கமாக வச்சுக்கலாம். இந்த பேனல்ஸ் கட்டில் வந்து அப்படி தைக்க முடியாது. நம்ம டாட் தான் பிடிக்கணும். அந்த எவ்வளோ குறைக்கணுமோ அரை இன்ச்சாவோ கால் இன்ச்சாவோ நம்ம ஜாக்கெட்டில் கீழே பின்னாடி இடுப்பு பகுதியில் டாட் பிடிப்போம்ல, அதே மாதிரி அந்த இடுப்புக்கிட்ட அதிகமாகவும் கீழே வர ஷார்ப்பாக கொண்டு வந்து அந்த ஏற்கனவே உள்ள ஸ்டிச்சுக்கிட்டையே முடிச்சிடணும். வித்தியாசம் தெரியக்கூடாது. வெளிப்பக்கம் திருப்பினா நம்ம தேவைப்படுறப்ப பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.